டியூரோகார்ட் ஸ்டீல் டோர்ஸ், உங்க வீட்டுக்கான சோல்ஜர். வணக்கம் தோழர். வணக்கம். ஜனநாயகன் படம் கள்ள மார்க்கெட்டில் இல்லீகலாக லீக் ஆகிருக்குது. அது உண்மையில் ஒரு பெருத்த ஒரு பொருளாதார தாக்குதல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். தாவேகா தலைவர் மீது பொருளாதார தாக்குதல். அவங்க பல்வேறு தாக்குதல் நடத்துகிறாங்க. ஒன்று அதாவது அரசியல் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இந்த அரசியல் கட்சி வேலைக்காகாது, பாதிலே கழிச்சிட்டு போயிடுவார் அப்படின்றது ஒரு அவதூறு தாக்குதல். அதுக்கப்புறம் கொலைப்பள்ளி தாக்குதல், அதற்கப்புறம் தனிமனித தாக்குதல், அதற்கப்புறம் வெவ்வேறு வடிவங்கள் அவதூறு தாக்குதல். இவர் பாஜகவுடைய பீட்டா, அதாவது கொள்கை அளவில் ஐடியாலஜிக்கல் தாக்குதல்னு வச்சுக்கலாம். இவர் பாஜகவால் இறக்கிவிடப்பட்ட ஆள், பாஜகவால் பெற்றுப்பட்ட, ஆர்எஸ்எஸ்ஸால் பெற்றுப்பட்ட பிள்ளை, இப்படியெல்லாம் ஐடியாலஜிக்கலாக தாக்குதல் நடந்தது. இன்றைக்கி பொருளாதார தாக்குதல் நடந்திருக்குது. பலர் சொல்கிறாங்க இந்த படம் அவருக்கு நல்லது தானே, வெளியே வந்தால் நல்லது தானே. ஆனால் ஒன்ஸு இப்படி லீக் ஆயிடுச்சுன்னா அதோட ஓடிடி ரைட்ஸ் போயிடும், யாரும் வாங்க மாட்டாங்க. சேட்டலைட் ரைட்ஸ் வாங்க மாட்டாங்க. தியேட்டரில் கூட நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் பாதி ரேட்டு கேட்பான். அப்படி இருக்கும்போது இது ஏதோ விஜய் தானமாகவே முன் லீக் பண்ணி விட்டாரு அப்படின்னு லீக் பண்ணி விட்டு அவரே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அந்த ப்ரொடியூசரே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு நரேட்டிவ் செட் செய்யப்படுகிறது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது, இது அந்த படத்தை எப்படி போர்ட்ரே பண்ணாங்க, முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு படமாக விஜய் எடுத்து வச்சுக்கிறாரு. இன்னமும் எங்களை நீங்கள் தீவிரவாதிகளாக தான் காட்டுவீங்களா, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருந்த மாட்டீங்களா அப்படின்னு அமீர் ஒரு உணர்ச்சி பொங்க பேட்டி கொடுக்குறாரு. தடாரஹிம் போய் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டே கொடுக்குறாரு. இது என்னென்னா, இதில் 2-3 சந்தேகம் சொல்லலாம். உண்மையிலேயே இந்த படம் தானா, ஏன்னா சர்டிஃபிகேஷன் யாருமே கொடுக்கல. ரெண்டாவது, இந்த படத்தில் வர காட்சிகள்லாம் இந்த படத்தில் தானா உண்டு, ஜனநாயகன் தானா, யாருமே அஃபிஷியலாக சொன்னால் தானே. அப்போ இதுக்குள்ளே எந்த வேர்ஷன், எத்தனையோ வேர்ஷன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். எது ஒரிஜினல் வேர்ஷன், எது ஃபைனல் வேர்ஷன், எதுவுமே யாருக்கும் தெரியாது. ஆனால் வதந்திகளும் அரசியல் அட்டாக்குகளும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன தோழர்? நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் தோழர். அந்த ஆரம்பத்துலேருந்தே ஜனநாயகனை வரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் சென்சாரில் போட்டு காமிச்சு அன்னைக்கு மாலையே பார்த்த எல்லா நபர்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த போர்ஷன்ஸை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்த பிறகு, ஓகே கொடுத்தது இல்லாமல் உங்களுக்கு யூஏஇ தரேன், நீங்க இந்த கட் லிஸ்ட்லாம் எடுத்துருவாங்கன்னு இமெயில் அனுப்பிடுறாங்க. இமெயில் காப்பி கூட நம்மள்ட்ட. ஆமா, ஏறத்தாழ அது ஃபைனலைஸ் ஆன மாதிரி தான் ஒரு தோற்றத்தை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு 15 நாளைக்கு பிறகு அன்றைக்கு சேர்மேனோட சேர்த்து ஒரு 4-5 உறுப்பினர்கள் பார்த்தாங்க இல்லையா, அவங்களே ஒரு உறுப்பினர் கம்ப்ளைண்ட் பிரைவேட்டா ஒரு 10-15 நாள் கழிச்சு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அதன் மூலமா சர்டிஃபிகேட் தரமாட்டேன்னு சொல்லி அது ரெவியூ கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லி இப்போ ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்க்குறோம். அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஏதோ ஒரு தொல்லையாகவே இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த படம் தேர்தலுக்கு முன்னாடி வருவது தாவேகா தலைவர் விஜய்க்கு பெரிய பலமாக இருக்கும்னு அவங்க நினச்சி அதை தடுத்துக்கிட்டே வராங்க. தடுத்துட்டு வந்த பிறகுதான் இப்போ நேற்று காட்சிகள் லீக் ஆயிருக்கு. இதுல படமே லீக் ஆயிடுச்சு. படம் லீக் ஆகுறதுக்கு முன்னாடி காட்சிகள் லீக் ஆச்சு. இது ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இப்ப காட்சிகள், என்ன காட்சிகள் லீக் ஆகுது? லீக் ஆகிற காட்சிகள்ல முஸ்லீம்களை தீவிரவாதிகளா காட்டுற காட்சிகள் வருது. அதை யோசிச்சு பாருங்க தோழர். அப்ப அதுக்கு பிறகு படம் வருது. அப்ப இந்த முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக காட்டுற காட்சிகள் வந்த பிறகு உடனே முஸ்லீம் ஆதரவாளர்கள் அல்லது இந்த மாதிரி பிரச்சனை வரும். திரைத்துறையில இருக்க இஸ்லாமியர்கள், திரைத்துறையில இருக்க நம்மளுடைய இயக்குனர் அமீர், ஆமா, இவங்கெல்லாம் அவங்க முழு படத்தையும் பார்க்கல. முழு படத்தையும் நானும் பார்க்கவும் நம்ம சொல்ல முடியாது, சட்டப்படி குற்றம். ஆனா இந்த சில காட்சிகளை வச்சு அவங்க கமெண்ட் கொடுக்குறாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு. அப்ப நோக்கம் என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக படம் வந்திருக்குதுன்னு சொன்னா தாவேகா தலைவர் விஜய்க்கு போகக்கூடிய வாக்குகளை நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் அது வந்திருக்கு. ஏன்னா இப்போ திமுக அதுக்கு தோத்துருவோமோ இருக்கிற அச்சத்தினால எல்லாரையும், முஸ்லீம்களை உள்ள எல்லா அமைப்புகளையும் ஏறத்தாழ எல்லாரையுமே 100% உள்ள எழுத்து போட்டாங்க, வாங்கிட்டாங்க. இப்போ போன முறை அதிமுக கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ கூட இந்த முறை வந்துருச்சு. இது எதை காட்டுதுன்னா, இஸ்லாமிய மக்களில், இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் அவங்க மாற்றி சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க உணர்றாங்க. அதனால இப்படி ஒரு தீவிரவாத படம் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் மேல தீவிரவாத
பட்டம் கட்டுறாரு அப்படின்னு சொல்வதன் மூலமாக அந்த ஓட்டுகள் அவருக்கு போய்விடாமல் தடுப்பதற்காகவும் ஒரு யுத்தியாகவும் இதை பார்க்கலாம். அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து மொத்தமாகவே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து படம் பார்த்தவர்கள்ட்ட ஏதாவது பேசுனீங்களா, அந்த கதையை பற்றி கேட்டிங்களா? அதில் உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப இது மாதிரி டெரர் இஸ்லாமோஃபோபியா அதில் இருக்குதா? இந்த படம் வந்து வெளியில் வந்தது லீக் ஆனதுக்கு நான் வந்து என்னுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறேன். அது மிகப்பெரிய அந்த இண்டஸ்ட்ரிக்கே பெரிய நஷ்டம். குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய்க்கும் ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் நஷ்டம் தான். ஆனால் அதை பார்த்தவர்கள் இப்போ இவ்வளோ நாள் ஜனநாயகங்கள் ஒரு டெம்டேஷனாகவே இருக்குது. நீதிமன்றத்தில் அது பிரச்சனை வழக்கு போடும்போது கூட கூட்டம் அவ்வளோ வழக்கறிஞர்களை வந்துருவாங்க. என்னன்னு பார்த்தா ஜனநாயகம் மேலே இருக்கிற ஒரு கியூரியாசிட்டி. ஸோ அந்த படத்தில் என்ன இருக்குங்கிறத லிங்க் கிடைச்சோன்னே எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பார்த்துறாங்க. அப்படி பார்த்தவர்கள் சொன்னது என்னன்னா, இஸ்லாமியர்கள் அப்படி தீவிரவாதிகளாக ஒன்றும் காட்டப்படவே இல்லை. சிறை படம் இப்போ சமீபத்தில் ஒரு சிறைன்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து அப்துல் ரவுஃப்ங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க. அது முஸ்லீம் கேரக்டரு. அது சிறப்பாக பெருமையாக காட்டப்பட்ட ஒரு கேரக்டர். அது எல்லாம் பரவாயில்ல பேசப்பட்டுச்சு. அதுக்கு ஈக்குவலான ஒரு சில கேரக்டர்ஸ் இதில் இருக்கு. ஒரு இராணுவத்தோடு தொடர்புடைய ஒரு சயின்டிஸ்ட் கலீல் அப்படின்னு ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க. அது வந்து இஸ்லாமியர்களை பெருமைப்படுத்தும் விதமாக சிறப்பிக்கும் விதமாக தான் அந்த கேரக்டர் இருக்குது அப்படின்னு முழு படம் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த முழு படம் பார்க்காமல் அரைகுறையாக பார்த்துவிட்டு இது எத்தனை காலத்திற்கு தான் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளே காட்டுவீர்கள், இது உங்களுடைய அரசியல் என்பதும் இதுதானா? ஏன்னா விஜய் வந்து அவர் அரசியல் என்ன சொல்றாருன்னா, மத சார்பற்ற சமூக நீதி அரசியல் தான் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அவர் ரமலான் நோன்பு இஃப்தார் நிகழ்ச்சிகள் எல்லாமே அதை தானே காட்டுது அவர். ஸோ அவரிடம் கவரப்பட்ட இளைஞர்கள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை கையாளுறாங்க. இந்த பலன் இப்படி லீக் பண்ணதோட பலன், சின்ன சின்ன வீடியோஸ் லீக் பண்ணது, அதுக்கு பிறகு முழு படத்தையும் லீக் பண்ணதோட பலன் வந்து விஜய்க்கு எதிரானவர்களுக்கு தான் அது போகுது தவிர விஜய்க்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை. புரியுது. இல்லை தொடர், இல்லைன்னா ரெண்டு விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து திரைப்படத்துறையில் இருக்கிற அமீர் போன்றவர்கள், அவர் வந்து ஒரு சின்ன கிளிப்பை பார்த்துட்டு கருத்து சொல்கிறாருன்னா இது என்னது, இது எப்படி இது முடியும்? அவர் முழு படமும் பார்த்துருக்கணும். இல்லைங்க நான் முழு படம் பார்க்கலாம், பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்றோம். அப்படி இல்லைன்னா இல்லைங்க இது கதையே தெரியாது, அதுதானாலும் தெரியாது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒரு சின்ன பிட்டை மட்டும் பார்த்துட்டு நம்ம கருத்து சொல்ல முடியுன்றது ஒன்று. இது எப்படி அவர் திரைத்துறையில் இருக்கிற இயக்குனரே எப்படி இது தன்னுடைய தொழிலுக்கே முரணாக பேசுகிறார்ல? ஒரு டோக்கனிசம், ஒரு அடையாளம் தான், அடையாள அரசியல் தான் தோழர். ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றா, கிச்சன்ல பிரியாணி வந்துட்டு இருக்கு, கரெக்ட், அதை ஒரு 4-5 பேர் திருடிட்டு போறான், தட்டா திருடிட்டு போறான். திருடப்பட்டு வெளியில போற அந்த பிரியாணி தட்டுல விஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரியாணி உனக்கு முறைப்படி பரிமாறப்படவில்லை, அதை நீ வாங்கவே கூடாது, சாப்பிடக்கூடாது, உனக்கு தகுதி அருகதை இல்லை, அதுல வந்து விஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ திருட விட்டவனும் அதுல விஷம் இருக்குன்னு சொல்றவனும் அதற்கு வக்காலத்து வாங்கிட்டு பேசுறவங்க எல்லாருமே ஒரு நோக்கம் இருக்கிறது. ஸோ இவங்க வந்து இப்ப இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளாக காட்டுறீங்க, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் காட்டுவீங்க அப்படிங்கிறது வந்து தோழர், இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக தொடர்ந்து காட்டி அதனுடைய பலனை அறுவடை செய்தவர்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க தோழர். அதோடைய உச்சபட்ச அறுவடை செஞ்சு நடந்துருச்சா இல்லையா? ஆமா, தீவிரவாதிகளை காட்டினீங்க, போலரைசேஷன் பண்ணீங்க, அதோட பலன் அடைஞ்சிங்க, இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, அந்த பலனை அடைஞ்சிட்டு இருக்கு. இப்ப கடந்த 10 ஆண்டுகளா அடைஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ பாதிக்கப்பட்டது யாரு? இஸ்லாமியர்கள். அவங்க எதிர் அரசியல் பண்ணி எதிர் அறுவடை செய்யணும்னா அவங்க தங்களுடைய வாழ்க்கையை முன்வைக்கணும்ல தோழர். அவங்க தன்னுடைய வாழ்க்கையை முன்வைக்கணும், அவங்க தன்னுடைய பிரச்சனைகளை முன்வைக்கணும். இப்போ வந்து ஒரு காலத்துல தேவர் மகன் வந்தது, சின்ன கவுண்டர், இந்த மாதிரி ஓபிசி லைஃப் ஸ்டைல்ஸை வந்து சொல்லக்கூடிய கதைக்களங்களை சொல்லக்கூடிய பெருமைப்படுத்தக்கூடிய அந்த மாதிரி படங்கள் வந்தபோது அதை பார்த்து மனதில் அளவில் பாதிக்கப்பட்ட பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் இது போன்றவர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய சமூகத்துல தாங்கள் பட்ட வழிகளை வந்து முன் வச்சாங்க இல்லையா? அது பல விவாதங்கள் ஏற்படுச்சு. அது சரியா தப்பா, அவங்க வந்து அதை எக்ஸாகரேட் பண்ணி சொல்றாங்களா, காயத்துக்கு அவங்க மருந்து போடுறாங்களா, இல்ல பல ஆறிப்போன காயத்தை கீறி ரத்தத்தை உருவாக்கி புதிய சண்டையை உருவாக்குறாங்க, இப்படி பல டிபேட்ஸ் இருக்கு. ஆனா அதுக்குள்ள போவேனா. ஆனா மேல் சாதியினர் செய்த கொடுமைகளை அந்த பாதிப்பில் அனுபவித்த இந்த இவங்க வந்து தன்னுடைய கதைகளை வந்து முன்வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ நம்ம இஸ்லாமியர்களாகிய நாம் என்ன செய்யணும்னா, நம்ம மேல இவ்வளவு காலம் பழி சுமத்துனாங்க இல்லையா, தீவிரவாதிகள் கதை சொல்லுங்க, எங்க கதையை நம்ம சொல்லித்தானே ஆகணும். நாம எப்போ நம்ம கதையை சொல்ல போறோம், நாம பட்ட வழிகளை நம்ம எப்போ சொல்ல போறோம்? சச்சார் கமிஷன் வந்து 20 வருஷம் ஆச்சு.
இஸ்லாமியர்கள் இந்தியாவில் தலித்துகளை விட பல மடங்கு பின்தங்கி இருக்கிறார்கள்னு சொல்லி 20 வருஷம் ஆச்சு. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க, அரசு வேலை வாய்ப்புல இல்லை, காவல்துறையில இல்லை, நீதித்துறையில இல்லை, எதுலையுமே இல்லைன்னு அவர் அறிக்கை கொடுத்து 20 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னும் இஸ்லாமியருடைய வாழ்க்கை மேம்பட்டதாக தெரியவில்லை. அப்போ உங்கள் வாழ்க்கையை சொல்லணும். குழந்தை பிறக்கும் போது கல்யாணம் பண்ணி புதிய மாப்பிள்ளையாக ஜெயிலுக்கு போனவர் குழந்தைக்கு கல்யாணம் ஆகி குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்த கூட வந்து பார்க்க முடியாம நிலைமையில சிறைவாசிகள் இருந்தாங்க. உள்ள போன நிறைய பேர் நோயாளிகளாக வந்தாங்க, பிணமாக வெளியே வந்தாங்க. இப்படி நிறைய நிறைய வழிகள் இருக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கு. இப்போ நகரங்கள்ல போய் ஒரு வீடு கூட கேட்க முடியாது. இஸ்லாமியர்களா பேர் கேட்டுட்டு வீடு தர மாட்டேன்னு சொல்லிடுவான். அந்த கதையை சொல்லிதானே ஆகணும். பெண்கள் படுற துயரங்களை சொல்லிதானே ஆகணும். இங்கே அரசு வேலை வாய்ப்பு இல்லை, இடஒதுக்கீடு இல்லைங்கிறதால அரபு நாடுகளுக்கு போய் அங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சீரழிந்து குடும்ப வாழ்க்கையை வாழ முடியாம, குடும்பத்தினரோடு நேரம் செலவிட முடியாம, வாழ்க்கையை முழுவதும் தொலைச்சிட்டு இங்க வரக்கூடிய கதைகள் எவ்வளவு இருக்கு இல்லையா? அதையெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். இந்த கதைகளை எல்லாம் சொல்வதற்கு இஸ்லாமியர்கள் தயாராக வேண்டும். அப்ப யார் அதை தயார்படுத்தணும்? இஸ்லாத்துல இருந்து நீங்க முன்னாடி போய் படம் சில எடுத்தீங்க இல்லையா, நீங்க தானே அதுக்கு வழிகாட்டணும். அந்த விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு ஏற்படுத்தணும். ஃபிலிம் அப்ரிசியேஷன் பத்தி சொல்லிக் கொடுக்கணும். ஒரு படத்தை எப்படி பார்க்கிறது, எப்படி அணுகிறது, நாம கதைகளை எப்படி சொல்றது, அதுக்கான முயற்சிகளை. ஈரானியன் மூவிஸ் இல்லையா உலகத்தில் தலைச்சிறந்த படைப்புகளை ஈரானியர்கள் தரலையா? ஆமா, மஜிதோட படங்கள்லாம் அருமையான படங்கள். அப்ப அந்த மாதிரி இளைஞர்களை நீங்க இன்னைக்கு குற்றம் சொல்றீங்கல்ல, இன்னைக்கு திடீர்னு 365 நாள் வருஷத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள்ல இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை காட்டுகிறார்கள், நாங்கள் இதை விட மாட்டோம், இன்னும் எத்தனை நாள் காலத்துக்கு செய்வோம் சொல்லிட்டு 364 நாள் தூங்க போயிடுறாங்க. மியூட் போடுறது, மியூட்ல போயிடுறது. அது அப்ப என்ன செய்யறீங்க அப்படிங்கிறது தானே. இளைஞர்களை நீங்க என்ன வாய்ப்பு கொடுத்தீங்க? அண்மையில் தூத்துக்குடியில தாவேக்காவுடைய பரப்புரை, இதுவரையும் டீப் சவுத்துனாலே சாதி அரசியல் தான் அங்கே பிளே ஆகும். என்கிட்ட கூட ஏங்க அதெல்லாம் விஜயாவது அங்கெல்லாம் ஒன்றும், அங்கே முக்குளத்தோர், அங்கே நாடார்கள், அங்கே தேவேந்திர குல வேளாளர், அங்கே மீனவர்கள், இது மாதிரி கம்யூனிட்டி தாங்க அங்கே ரோல் ப்ளே பண்ணோம். இதெல்லாம் நடக்காது அப்படின்னாங்க. ஆனால் அங்கே தூத்துக்குடி திருநெல்வேலியில் திரண்ட கூட்டம் சாதி, மதம், இனம், மொழி, பாலினம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு பெரும் கூட்டம் நிற்கிது. அப்போது அதே மாதிரி தான் தமிழர், இஸ்லாமியர்களும் தமிழர்கள் தானே, அவங்களும் இதே மாதிரி ஒரு பெரிய எழுச்சி தாவேகாவுக்கு நடந்திருக்கும் தானே. நிச்சயமா தோழர், நிச்சயமா அந்த அச்சம் இவங்களுக்கு வந்திருக்கு. அதாவது இஸ்லாமியர்கள் ஓட்டு மொத்தமா எங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க இல்லையா, அது அந்த மாதிரி இல்லை. இப்போ புதிய தலைமுறை புதிதாக சிந்திக்கிறான். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞன் தான் ஒரு பின்தங்கி இருப்பதா உணர்றான். இந்த சமூகத்துல தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள் கிடைக்கல அப்படிங்கிறத அவன் உணர்றான். பெண்கள் அதை உணர்றாங்க. அதனால தான் தோழர் நாம் தமிழர் கட்சிக்கு போறாங்க, அதனால தான் தாவேகாவுக்கு போறாங்க. இப்ப நிறைய உதாரணங்கள், நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்துட்டே இருக்கு தோழர். இப்போ பெற்றோர்கள் திமுகவுக்கு ஆதரவா இருப்பாங்க, ஆனா பிள்ளைகள் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு உதாரணம், இந்த துறைமுகம் தொகுதியில சேகர் பாபு அவர் ஒரு தனியா ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காரு 2-3 வருஷமாவே. என்னன்னா, இஸ்லாமிய இளைஞர்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 30,000 ரூபா ஒரு 3 தவணையில வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் போயிட்டு இருக்கு. அதுக்கு அந்த மாணவன் போய் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வரணும். இப்ப பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, அங்க இவர் தராருப்பா, போய் 30,000 வாங்கி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வா, நமக்கு படிப்புக்கு பயன்படணும்னு. பசங்க சொல்றாங்க, அதெல்லாம் வாங்க முடியாது. ஏன் நான் வாங்கணும்? நான் போய் காசு வாங்குவேன், அதுக்கப்புறம் திமுக ஓட்டு போட சொல்லுவீங்க, அதெல்லாம் நான் போட முடியாது, நான் விஜய்க்கு தான் போட போறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது நேரடியா களத்துல இருந்து நேரடியா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். இது மாதிரி தமிழகத்தில் உள்ள எல்லா கிராமங்கள்லையும், அதாவது ஜமாத் கட்டுப்பாடு, அந்த ஊர் கட்டுப்பாடு, இதையெல்லாம் தாண்டி இளைஞர்கள் விஜய் பக்கம் போகிறார்கள், விஜய்க்கு ஓட்டு போடுகிறார்கள் என்பதை கேம்பெயினே போறாங்க. ஆமா ஆமா ஆமா. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த படங்களால் இந்த ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்கால மாத்திர முடியுமா? மாத்திர முடியாது. இப்பதான் முழு படம் வந்துருச்சு. முழு படம் பார்த்தானா தெரிஞ்சிடும் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளா காட்டப்படல, சிறப்பாக தான் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தா சிறப்பாக தான் காட்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத. அப்ப இதுலயுமா ஒரு அரசியல் பண்ணும். ஃபினான்ஷியலா உங்களுக்கு பெரிய இழப்பீடை ஏற்படுத்திட்டீங்க. இந்த படம் உண்மையிலே அடுத்தது தொடர் நீங்க ஒரு பிரைம் டிஜிட்டல் அசெட்ன்றது ஒரு மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்தோட வேல்யூ போயிடுச்சுல இன்னைக்கு போயிடுச்சு. ஆமா. நான் கேட்குறேன், இப்போ இந்த படம் வருவதற்கு முன்பு சென்சார்ல என்ன சொன்னாங்க, இந்த படம் வந்துச்சுன்னா இந்திய இறையாண்மைக்கு ஏதோ இருக்கும், மிலிட்ரி
ஆமா, ராணுவத்துல வந்து சில கதாபாத்திரங்கள் தவற காமிச்சிட்டாங்க இப்படிலாம் சொன்னாங்கல்ல. நான் சிம்பிளா ரொம்ப சாதாரண வெகுஜன அறிவுல இருந்து சொல்றேன். இப்ப படம் வந்துருச்சு, அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அந்த மாதிரி ஒண்ணு நடக்கல. சரி, இந்த படம் வராம இருப்பதற்கு நீங்க இவ்வளவு தடைகள் தடை மேல் தடை போட்டீங்க இல்லையா? இப்ப வெளியில வந்துருச்சு, இது சட்டவிரோதமா வந்திருக்கு. இப்ப இந்த சட்டவிரோதமா வெளியில வந்ததை அதுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும்ல, அது எடுத்திருக்காங்களா தோழர்? இதுதான் எடுக்கலையே. அவங்களுக்கு என்ன தோழர், இது வந்து ஒரு விதத்தை ஒரே கல்ல ரெட்டமாங்க மாண்டி உனக்கு பெரிய ஃபினான்ஷியலாக லாஸை ஏற்படுத்தி விட்டேன், இனிமேல் நீ வந்து ரொம்ப கஷ்டப்படணும். அந்த பணத்தெல்லாம் யார் திருப்பி தருவா? அந்த ஒரு லெட்டர்ஸே 1000 கோடி பிஸ்னஸ் ஆக வேண்டிய படம் இப்போ வந்து 100 கோடி கூட ஆக முடியாது இல்லையா? எல்லாம் வாங்குறோம். என்ன செய்யுங்க, ஆல்ரெடி வந்துருச்சுங்க, வந்துருச்சுங்க, எல்லாம் கோடி பேர் பார்த்துட்டாங்க, இது எப்படிங்க நான் வாங்குவேன்? பெரிய நஷ்டம், பெரிய நஷ்டம். இப்போ அடுத்த ஓடிடிக்காரங்க ஏங்க ஆல்ரெடி எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் வந்துருச்சுங்க, இதை நான் எப்படிங்க நீங்கள் இவ்வளோ உங்களுடைய ப்ரீமியம் கண்டென்ட் எப்படி சொல்ல முடியும்? எல்லா இடத்துலையும் பிளாட்ஃபார்ம்லையும் வந்துச்சு, பல கோடி பேர் பார்த்துட்டாங்க, நான் நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு நான் எப்படி வாங்குவேன்? இப்படி தானே தோழர் எல்லாருமே பேரம் பேசுவாங்க. அப்போ இது பெரிய ஃபினான்ஷியல் லாஸ், அதில் பொலிட்டிக்கல் மைலேஜும் திமுக எடுக்கிறாங்க. இப்போ நீதிமன்றத்தில் இந்த படம் பற்றி வந்தபோது தோழர் தாவேக தலைவர் விஜயோடைய அதாவது ப்ரொடியூசருடைய அட்வொகேட் வந்து பேசினாங்க. கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 1000 திரையரங்குகள் காத்து கொண்டிருக்கின்றன, அங்கெல்லாம் ஓகே ஆயிடுச்சு, இங்க வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சா மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் கொண்டு போக முடியும் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. அதே மாதிரி அமேசான்ல வந்து சொன்ன தேதிக்குள்ள நம்ம கொடுக்கலன்னா அவன் என்ன சூ பண்ண போறதா வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் அப்படின்லாம் கேட்கும்போது நீதிமன்றம் வந்து அதை பற்றி கவலைப்படலை. நீங்க சென்சார் சர்டிஃபிகேட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நீங்க டேட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணீங்க, ஏன் என்ன உங்களுக்கு அவ்வளோ அவசரம் அப்படின்னு தான் அவங்க அனுப்பி விட்டாங்க. இவங்களும் வந்து ப்ரொடியூசரும் வந்து சட்டப்படி என்ன நடவடிக்கையோ சட்டப்படி என்ன மாதிரியான அனுமதி பெற்று வர முடியுமோ அது வரைக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. தோழர் என் தோழர், நீங்கள் எப்படி வேணாலும் இது லீக் பண்ணியிருக்கலாம், கவர்மெண்ட் சைட்லேருந்து லீக் பண்ணியிருக்கலாம், ப்ரைவேட் சைட்லேருந்து லீக் பண்ணியிருக்கலாம், ரெட் ஜெயிண்ட் கூட லீக். அவங்களுக்கு தேர் ஆல்சோ இன்டு த சேம் பிஸ்னஸ். அவங்களுக்கு பெரிய பெரிய படங்கள் எந்தெந்த லேப்ஸில் இருக்குது, எந்தெந்த படத்தில் டிஐ பண்ணுறாங்க எல்லாமே தெரியும், எல்லாம் தெரியும். தூட அந்த படத்தை அந்த 2 கோடி வச்சுக்க அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணி தாராளமா செஞ்சிருக்கலாம். அப்ப அதுல வந்து தோழர் எடிட் ரெஃபரன்ஸ் தோழர் அப்படின்னு போட்டு 14/1/2024 போட்டிருக்கு. அது எடிட் ரெஃபரன்ஸ்னா ஒரு எடிட்டர் முடிச்சுட்டு படத்தை முடிச்சுட்டு அவர் வந்து சவுண்ட் மிக்சிங் அனுப்பலாம். அடுத்தது சவுண்ட் மிக்சிங்ல இருந்து வந்த பிறகு அதை எடிட் ரெஃபரன்ஸ் எடுத்து டிஐக்கு அனுப்பலாம். டிஐக்கு அனுப்பி அவர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸு. அதே இதில் நீங்கள் ஒரு படத்தை வாங்கி நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணோம்னா சென்சார்லேயே வாங்கி கூட எடிட் ரெஃபரன்ஸ் போட்டு நீங்கள் அவுட் விட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த மானிட்டரில் எத்தனை திரும்பி பாருங்க, சும்மா இதில் பாருங்க, இவ்வளோ இது கோடு இவ்வளோ நம்பர்ஸ் தெரியுதுல, இதே மாதிரி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் தோழர் ஆகும்? போட்டுடலாம். இதே மாதிரி எடிட் ரெஃபரன்ஸ்னு போட்டு ஒரு டேட்டா போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து அப்படியே எங்கே போச்சு இப்போ இதோ என்ன சைபர் செக்யூரிட்டியில் பிஹெச்டி படித்த மாதிரி அவன் கதை அடிச்சிட்டு இருக்காங்க. இது ஏன் ஒரு வாட்டர் மார்க் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஓகேவா? அது இதில் வந்து நானும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஏஆர் ரஹ்மான் போன்றவர்கள்லாம் ரொம்ப இப்போ ஒரு டம்மி ட்ராக் ஒன்று கொடுத்துருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக் 2 ட்ராக் என்ன எவ்வளவு ட்ராக் வேணாலும் இருக்கலாம். ஒரு டம்மி ட்ராக் போட்டு அதுல வந்து எனக்கு ஏதோ ஒரு ராகம் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வைங்களேன், அது அல்லாஹு அக்பர் கூட இருந்துட்டு போகுது, அது நம்மளுக்கு கேட்காது. ஓகே, மனிதர்களுக்கு கேட்கவே கேட்காது. நீங்க எவ்வளவு இடத்துக்கு போனாலும் அது ஹிடனா இருக்கும். ஒன்ஸ் அது வந்து வெளியே போச்சுன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இது இந்த ட்ராக் போட்டு இவன்ட்ட கொடுத்தோம், இந்த ட்ராக் போட்டு இவன்ட்ட கொடுத்தோம், இவன்ட்டே தான் போயிருக்குது அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு இன்னைக்கு டெக்னாலஜிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனா அப்படி இந்த படத்தை வந்து வச்சாங்களா கண்டுபிடிக்கிறது ஈஸி. எனிவே திருட மாட்டிப்பான், அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அப்புறம் இன்னொரு ஏஆர் ரஹ்மானை பற்றி நீங்கள் சொன்னதால் தோழர், இன்னும் இஸ்லாமியர் சம்பந்தமான ஒரு விஷயம். சமீபத்தில் ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு இது போட்டிருந்தாரு, அதாவது பாய், பெரிய பாய் சின்ன பாய் அப்படின்லாம் கூப்பிட்றாங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தா நான் பார்க்குறேன். என்னன்னா கரிகடை பாயா அப்படின்னு கேட்டார். ஆனால் இப்போ ஒரு பட்டியலின மக்களை வந்து அந்த பேர் சொல்லி அழைக்க முடியாது. அழைச்சாலோ அல்லது திட்டினாலோ அது வந்து நடவடிக்கை ஆகும். ஆனா நீங்க பாய் அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, அதுவும் ஒரு அடையாளத்தை குறித்து தான் சொல்லுது. அதுவும் உயர்ந்தான அடையாளம் இல்லை. பாய் அப்படின்னா முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தான் காட்டுது.
பாய் அப்படின்னா இந்தியில வந்து சகோதரன் இருக்கு. ஆனா சகோதரன் அப்படிங்கிற அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு யாரும் இல்ல அப்படி சகோதரன் தெரிஞ்சு கூப்பிடுறது இல்ல. பாய் அப்படின்னா முஸ்லீம், பாய் அம்மா அப்படின்னா முஸ்லீம் லேடி அப்படிங்கிறத வச்சுதான் அவன் அடையாளப்படுத்துறான். அப்போ வந்து இப்போ பட்டியலின மக்களுக்கு ஒரு போராட்டம் நடந்தது போல, பட்டியலின மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருப்பது போல, இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருப்பதாக தெரியவில்லை. இந்த விஷயங்கள்லாம் கூட நீங்க படத்துல சொல்லாமே. அன்னைக்கு டே இன்னைக்கு பாய், அவ்வளவுதானே சார்? அவ்வளவுதான். அதை இன்னைக்கு இது வந்து ஏதோ மரியாதையின் அடிப்படையில் கூப்பிடுறாங்க. உன்னை வந்து மதத்தால் ஐடென்டிஃபை பண்ண ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிற ஒரு கல்லூரியில ஒரு வாத்தியார் வந்து பாய் எந்திரி அப்படின்னு சொன்னாரும் வச்சுங்க, அது எவ்வளவு பெரிய அடையாளப்படுத்தி அவனை தனிமைப்படுத்துறது தானே தோழர். அது மாதிரி எல்லா இடங்கள்லயும் ஒரு அலுவலகத்துல வேலை செய்ய இன்னைக்கு சூழ்நிலையில என்னால் உணர முடியுது. ஒரு இஸ்லாமியரா இருக்கிறது மிக மிக கஷ்டம். பயம் பயம் நான் உணர்ந்திருக்கேன். இப்ப நான் தாடியெல்லாம் வச்சிருக்கேன்ல, ஆமா ஒரு நம்ம பேர் என்ன, நம்ம இந்த பிள்ளையாரெல்லாம் கரைப்பாங்கல்ல, ஆமா 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 விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு அப்படியே வேன்ல வைலண்டா தான் வருவாங்க. அப்ப நான் அந்த ரோட்ல நடந்து போகும்போது நான் பயந்தேன். நான் ஏன்னா நம்மள ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு. அப்போ நான் வந்து பிறப்பால் மதத்தால் இஸ்லாமியர் இல்லை, எனக்கே இந்த பயம் வருதுன்னா உண்மையான ஒரு இஸ்லாமியருக்கு எவ்வளவு பயம் வரும். அப்போ அந்த இடத்தை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு எவ்வளவு பெரிய பயம் வரும். புர்கா போட்டு அவங்க தனிமையா நடந்து போக முடியுமா? அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்குல்ல. இந்த பயம் தானே உங்களை உங்க சொந்த நாட்டுல உங்களுக்கு நடந்து போறதுக்கு ஒரு மத ரீதியான பயம் ஏற்படும். ஆமா ஆமா, அது எவ்வளவு பெரிய ஆபத்தானது. ஆமா தோழர். ஆஸ்திரேலியால கூட இப்போ ஒரு அட்டாக் நடந்துச்சு இல்ல சார், ஆஸ்திரேலியால நியூசிலாந்துல தெரியல, ஒரு அட்டாக் நடந்தது இல்லையா? அதுக்கு பிறகு வந்து பெண்கள்லாம் வந்து இந்த புர்கா போட்டுட்டு போறத வந்து பயமா இருக்கு அப்படிங்கிறத அவங்க பேசிக்கிறாங்க. வளர்ந்த நாடுகள்லயே அந்த நிலைமை தான். இங்கேயும் வந்து இந்த மாதிரி தொப்பி தாடி வச்சுட்டு போனாலோ புர்கா வச்சுட்டு போனாலோ ஒரு தனியாக பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்கு தோழர். மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையணும். நம்ம எந்த என்ன நம்ம எல்லாம் ஒரே குலம் அப்படின்றது தானே. ஆமா, இஸ்லாமா தான் சொல்லுது, எல்லாரும் வந்து ஒரே குலம் தான் சொல்லுது, எல்லா மதங்களா தான் சொல்லுது. ஆனா மதத்தை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய, ஆதாயம் சம்பாதிக்கக்கூடிய, அதிகாரத்தை மதத்தை வச்சு துவேஷத்தை தூண்டி விட்டு அதிகாரம் அடையக்கூடிய தலைவர்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்க. இதுல வந்து இந்த படத்தில் தீவிரவாதி காட்டப்படுகிறார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நாம என்னைக்கு வந்து ஒரு மாற்று சினிமா வைக்க போறோம், இஸ்லாமியரோட வாழ்க்கையை நம்ம எப்ப சொல்ல போறோம்? இப்போ முன்னாடி வந்து எழுத்து இருந்துச்சு தோழர், சிறுகதை, நாவல் அப்படிலாம், அதுல இஸ்லாமிய கதைகள்லாம் வந்திருக்கு. இப்ப அது மாறி இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து திரைப்படங்கிறது இன்னைக்கு கலர்ஃபுல்லான ஒரு பெரிய மீடியம். அந்த மீடியத்துல நீங்க உங்க வாழ்க்கையை வச்சீங்கன்னா தான் அது வந்து எதிர்காலத்துல நிற்கும். இஸ்லாமியருடைய கட்டடக்கலை வந்து இன்னைக்கு பேசப்படுது இல்லையா? இஸ்லாமியர்கள் கட்டடக்கலை பேசப்படுகிறது, இஸ்லாமியருடைய உணவு பிரியாணினாலே இன்னைக்கு நீங்க பேச தெரியுது. உருவங்களே இல்லாம ஒரு கலை வடிவத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னா பிரமாதமான ஜியோமெட்ரிக் ஆர்ட்ஸ் வந்து இஸ்லாமியர்கள் தான். ஆமா 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 ஆமா, அழகா வந்து பண்ணுவாங்க. அதுல கேலிகிராஃபி பண்ணுவாங்க. எழுத்துக்களை வந்து என்ன சொல்றது, சிற்பங்கள், ஐ மீன் ஓவியங்களாக, ஆமா, வடிவங்களை வந்து ஓவியமாக்குறது. ஆமா ஆமா, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆர்ட். அற்புதமா சொன்னீங்க. ஆமா, இந்த மாதிரி ஆர்ட்லாம் உள்ளவங்க தான் இஸ்லாமிய மக்கள். ஆனா அவங்க வந்து ஆர்ட்ல சயின்ஸ்லயே அங்கதான் தோணுது. சயின்ஸ்லயே இருக்கு. ஆல்கமி அப்படின்றது என்னது? அது அரபிய வார்த்தை. கெமிஸ்ட்ரியோடைய தி கெமிஸ்ட்ரி. அவ்வளவு அழகா சொல்லிட்டீங்க. எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. அல்ல என்று ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே வந்து இதுதான். ஆமா, சயின்ஸுக்கும் எஸ்பெஷலி அஸ்ட்ரானமிக்கும், வானியல் சாஸ்திரத்துக்கும், வானியல் அறிவியலுக்கு இஸ்லாமியர்களுடைய பங்கு மிகப்பெரிய தொண்டு அவங்க ஆற்றிருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த உலகம் மறந்து இவர்களும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்மளுடைய இதையும் கலைகளையும் முன்னெடுத்து செல்வதற்கு இந்த திரைத்துறைக்கு இஸ்லாமியர்கள் வர வேண்டும் என்பதைத்தான் புரிஞ்சுக்கணும் தோழர். நடுவில் ஏதோ ஒரு சவுதி அரேபியால இருந்து ஒரு வஹாபிசம் வந்து அது வந்து இந்த கலைகள் எல்லாம் வந்து வேண்டான்னு சொன்னது மூலமாக இவர்கள் தவறாக மறக்கடிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து குரான்ல என்ன நேரடியாக சொல்லப்பட்டது என்பதை அரபியில புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லாதனால அங்கிருந்து வரக்கூடிய அந்த வஹாபிசத்தை பின்பற்றுவதன் மூலமாக இவர் கலைகள் எல்லாம் விட்டு, தாஜ்மஹாலை விட ஒரு நல்ல கட்டடக்கலை இந்த உலகத்தில் இருக்குது. ஆமா 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 ஆமா. இன்னைக்கு வந்து சொல்றாரு, நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய வஹாபிசம் அங்கிருந்து வருதுன்னா அந்த சவுதி அரேபியால அவனுடைய மதத்தை பின்பற்றுறதுக்கு ஏதாவது அச்சுறுத்தல இல்ல, அவன் பின்பற்றிட்டு போவான். ஆனா உனக்கு நீ எந்த ஜியோகிராஃபியில இருக்கிற அந்த புவியியலையும் சமூகவியலையும் சமூக அறிவியலையும் புரிந்து கொண்டதான் அதுக்கேற்றாறு போல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திரையில வச்சீங்கன்னா இந்த மாதிரி 365 நாள்ல ஒரு நாள் வந்து
புலி வருது என் மேல படுத்துங்க நான் காப்பாத்துறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் பின்னால போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கலைகளை உங்கள் கைகளாலே நீங்க கையாளலாம். ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர். ரொம்ப ஒரு அற்புதமான உரையாடல். ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.